5த் ஜர்னி வந்து மாரிஷஸ்க்கு போறான். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அனானிமஸ் ஆத்தர் கிட்டேருந்து வந்து நம்ம பிப்புக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும். அதாவது மாரிஷஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் லைம் கிளின் அப்படின்னு ஒரு பிளேஸு. லைம் கிளின் அப்படின்னா என்னென்னா சுண்ணாம்பு சோலை அப்படின்னு சொல்லுவோம். சுண்ணாம்பெல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு பிளேஸு. ஸோ அந்த பிளேஸ்க்கு வந்து நீ வரணும் மாரிஷஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்திருக்கும். அப்போ அந்த லெட்டர் பார்த்துட்டு இவன் போவான். போயிட்டு அந்த பிளேஸில் வந்து பார்க்கும்போது டக்குன்னு ஒரு இடத்துல இருந்து ஆர்லிக்கு வந்து குதிச்சு வந்து நிற்பான். அப்போ ஆர்லிக் எதுக்குடா இங்கே வந்திருக்கான் அப்படின்னோடனே நான் தான் அவனை வர வச்சேன் அப்படின்னு சொல்லுவான். நீ எதுக்காக வர வச்ச என்னன்னு சொல்லி கேட்கும்போது நான் உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆர்லிக் வந்து மிரட்டுவான். நீ உடனே வந்து அந்த மேக் வச்ச கொண்டு வந்து இங்கே நிறுத்தணும், இல்லைன்னா நான் அவனை கொன்றுவேன். அப்படி நீ கொண்டு வந்து நிறுத்தலைனாலுமே காம்பேசன் வந்து அவனை பிடிச்சிருவான் அப்படின்லாம் சொல்லுவான். இவன் எதுக்குடா அப்படி சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறான், இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம பிப்பு பார்க்கும்போது தான் அவன் சொல்லுவான். உங்கள் அக்கா வந்து எதுக்காக இறந்தாங்க தெரியுமா, என்னால் தான். நான் தான் வந்து உங்கள் அக்காவோட தலையில் அடித்தேன் தெரியுமா. உங்கள் அக்கா வந்துட்டு என்னைய ரொம்ப கேவலப்படுத்தினாங்களே, அதுக்காக தான் நான் பழி வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆர்லிக் சொல்லிடுவான். அப்புறம் இப்போ வந்து நான் யாருக்கு கீழே வேலை செய்கிறேன்னா காம்பேசனுக்கு கீழே வேலை செய்கிறேன். கொஞ்ச நாள் வந்துட்டு இவங்க மிஸ் ஹேவிசன் கீழே வேலை செஞ்சேன். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து நான் காம்பேசனுக்கு கீழே வேலை செய்கிறேன். எனக்கு இங்கே தான் வந்து நல்ல ஏர்னிங்ஸ் கிடைக்குது. அவன் எனக்கு வந்து நிறைய அமௌண்ட் தரேன்னு சொல்லியிருக்கான். காம்பேசன் என்ன சொல்லியிருக்கான்னா, ஏபிள் மேக்விச்சை நீ பிடிச்சி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்காக தான் நான் உன்னை பிடிச்சி வச்சுருக்கேன், உன்னை நான் விட மாட்டேன், நீ இருந்தால் தானே நீங்கள் பிளான்லாம் போட்டு அவனை காப்பாற்றுவீங்க அப்படின்லாம் சொல்லி அவன் மிரட்டுவான். அப்போ ஆர்லிக் என்ன பண்ணுறது, ஆர்லிக் வந்துட்டு உடனே கொல்லணும் அப்படின்னு சொல்லி பிப்பை கொல்றதுக்காக ட்ரை பண்ணும்போது உடனே அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹர்பர்ட்டு, ஸ்டார்டாப்பு அப்புறம் ட்ராப்ஸ் பாய் இவங்க எல்லாமே வந்துடுவாங்க. ஹர்பர்ட் ஓகே, ஸ்டார்டாப்பும் வந்துட்டு நம்மளோட பிப்போடைய கம்பேனியனாக இருப்பான். அதாவது அவங்க எல்லாருமே வந்து போர்டர்ஸாக இருப்பாங்க. ட்ராப்ஸ் பாய் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தோன்னா ஒரு டெய்லர். ட்ராப்ஸ் பாய் வந்து எங்கே மீட் பண்ணியிருப்பான் இதுக்கு முன்னாடி, நம்ம பிப் எங்கே மீட் பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிஸ்ஸஸ் ஜோவுடைய ஃபியூனரல் டைமில் வந்து இந்த ட்ராப்ஸ் பாயை மீட் பண்ணியிருப்பான். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபஸ்ட்டு மீட்டில் வந்துட்டு நம்ம மிஸ் ஹாவிசம்மா பார்க்குறக்காக பிப் போயிருப்பான்ல, அந்த மீட்லேயும் வந்துட்டு நம்ம ட்ராப்ஸ் பாயை பார்த்துருப்பான். இப்போ இது வந்து இங்கே தேர்ட் மீட்டில் வந்து ட்ராப்ஸ் பாய் வந்து எதுக்காக பார்த்துருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹர்பர்ட் வந்து ஹெல்ப் கேட்டிருப்பான். ஹர்பர்ட்டும் ஸ்டார்டாப்பும் இந்த லைம் கிளைனுங்கிற பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ட்ராப்ஸ் பாய் வந்து ஃபுல்லாகவே அந்த மார்ஷஸில் இருக்கக்கூடிய ஆள். அப்போ அந்த மார்ஷஸில் இருக்கிறனால பிளேஸ் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அவன் கேட்கவும் அவன் வந்து காட்டியிருப்பான். அப்போ இவனும் வந்து போயிட்டு அவனை எஸ்கேப் பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க. ஆர்லிக் உடனே இவங்களை பார்த்த உடனே தெரிச்சு ஓடிடுவான். அங்கே நிற்க மாட்டான். இருந்தாலும் சொல்லியிருப்பான். இருந்தாலும் அந்த காம்பேசனோட கையில் ஏபிள் மேக்விச் கண்டிப்பாக மாட்டுவான். நீங்கள்லாம் அவன் கையில் இதாகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிடுவான். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அதே இடத்துல வந்து அதே மார்ஷஸில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இவங்க தங்கிடுவாங்க. அந்த நைட் ஃபுல்லாக தங்கிட்டு எப்படி நம்ம மேக்விச் வந்து வெளியே கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுல இவங்க பிளான் போடுவாங்க. அப்புறம் அங்கேருந்து வந்து இவங்க லண்டன் போயிடுவாங்க. லண்டன் போயிட்டு இவனை வந்து போட்டில் கொண்டு வந்துடலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம மேக்விச் வந்து இப்போது கிளாரா வீட்டில் தானே இருக்கிறான். அப்போ கிளாரா வீட்டில் இருக்கிறனால உடனே கிளாரா வீட்டில் போயிட்டு பார்ப்பாங்க. ஹர்பர்ட்டு, ஸ்டார்டாப்பு அப்புறம் நம்ம பிப்பு இவங்கெல்லாம் வந்துட்டு போய் கிளாரா வீட்டில் அவனை பார்த்து பேசுவாங்க. பேசிட்டு இந்த மாதிரி உன்னைய இங்கேருந்து நாங்கள் போட்டில் கூட்டிகிட்டு போயிடுவோம், இன்றைக்கி நைட் ஒன் நைட்டாக நம்ம எல்லாம் பிளான் போட்டு நான் நெக்ஸ்ட் டே போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த நைட்டில் வந்து பிளான் போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி நம்ம இங்கேருந்து போயிடலாம், காலையிலத்துக்குள்ளே நம்ம விடியறக்குள்ளே எல்லா கண்ணிலையும் படாமல் ஓடிடலாம் அப்படின்லாம் சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்போ விடிய காலையில் ஆகும்போது கிளம்புவாங்க. எல்லாம் கிளம்பிட்டு போட்டை எடுத்துகிட்டு போகிறக்கு போயிட்டே இருப்பாங்க. ஒரு பெரிய ஸ்டீமர் போட் வரும். அந்த ஸ்டீமர் போட்டில் வந்து உன்னை ஏற்றி விட்டுரும், நீ அங்கேருந்து எப்படியாவது கிளம்பிடு அப்படின்னு சொல்லி ஏபிள் மேக்விச்சை சொல்லியிருப்பாங்க. ஏபிள் மேக்விச்சு ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போது அங்கே போயிட்டே இருக்கும்போது பார்த்தா ஒரு பெரிய போட்டு வரும். அந்த இதில் எப்படியாவது ஏற்றி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டே இருக்க டைமில் இன்னொரு சின்ன போட் வரும். அதில் பார்த்தா காம்பேசனோட சேர்ந்து நிறையா போலீஸ்மேன் எல்லாம் வருவாங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. எப்படியா தப்பிச்சிடலான்னு பார்க்கும்போது இந்த பெரிய போட் வந்து டக்குன்னு நம்ம மேக்விச் எல்லாம் இருக்கக்கூடிய போட்டில் அப்படியே மோதிடும். மோதின கேப்பில் என்ன ஆச்சுன்னா நம்ம மேக்விச்சு, அதுக்கப்புறம் பிப்பு,
ஹேர்பர்ட்டு இவங்க எல்லாருமே வந்து தண்ணிக்குள்ளே போயிடுவாங்க. அதே டைமில் வந்து காம்பஸன் அவங்களோட போட்டும் வந்து மோதிரும். இந்த 2 போட்டுமே மோதுனால 2 பேத்துல இருக்க ஆளுங்களும் கீழே விழுந்துருவாங்க. அப்போ வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து காப்பாத்திருவாங்க. போலீஸ்மேன் வந்து எல்லாத்தையுமே காப்பாத்தி பிப்பு, ஹெர்பர்ட் எல்லாமே வந்து போலீஸ்மேனோட போட்ல வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ காம்பஸனும் இந்த மேக்விட்சை மட்டும் காணாமல் போயிருப்பாங்க. ரொம்ப நேரமா எல்லாருமே எங்கடா இன்னும் காணோம் அப்படின்னு தேடுவாங்க. அப்புறம் பார்த்தா அது தெரியுது, இவங்க கடலுக்குள்ளேயே வந்துட்டு ரொம்ப பயங்கரமா சண்டை போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க 2 பேரும். டக்குன்னு 2 பேர் மேலே வருவாங்க. மேலே வந்தோடனே மறுபடியும் பயங்கரமா ஃபைட் பண்ணுவாங்க. 2 பிரிச்சு விடலான்னு பார்க்கறக்குள்ள மறுபடியும் உள்ள போய் சண்டை போட்டு காம்பஸன் வந்து தண்ணிக்குள்ளேயே இறந்து போயிடுவான். ஹெர்பர்ட் மட்டும் வெளியே வந்துடுவான். உடனே நம்ம ஹெர்பர்ட்டை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா டெத் சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. அதாவது இவனை தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவனோட சேர்த்து ஒரு 32 வேற பிரிசனர்ஸ் ஓகேவா, மற்றவங்கெல்லாம் அவங்களும் சேர்ந்து அதே டேல வந்து போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இந்த டைமில் வந்து மேக்விட்ச்க்கு ரொம்ப இல்லாக இருப்பான், சிக்காக இருப்பான். சிக்காக இருந்துட்டு அவன் அந்த ஜெயிலில் வந்து இருப்பான். இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, நம்ம பிப்பு தலைமையில் வந்து ஹெர்பர்ட்டுக்கும் கிளாராவுக்கும் மேரேஜ் நடக்கும். அதாவது ஹெர்பர்ட்டும் கிளாராவும் வந்து சொல்லியிருப்பாங்க, நாங்கள் வந்துட்டு எஜிப்டுக்கு போயிடுவோம், நாங்கள் எஜிப்ட் போய் கல்யாணம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எஜிப்டுக்கு போயிடுவோம், அங்கே எலோப் ஆகிட்டு நாங்கள் அங்கே இருந்துக்கிறோம், நீ வந்து என்னோட கிளர்க்கு வேலையை வந்து நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெர்பர்ட் வந்து சொல்லியிருப்பான் பிப் கிட்ட. உடனே பிப்பு வந்து என்ன சொல்லிடுவான்னா, நான் இப்போதைக்கு என்னோட சுச்சுவேஷன்ஸ் ப்ராப்பராக இல்லை, நான் மேக்விட்சை வேற பார்க்கணும், அப்பப்போ போய் ஜெயிலுக்கு பார்க்கணும், அவனை வந்து ஏதாவது பண்ணணும், அதனால வந்துட்டு என்னால் இப்போதைக்கு இதை டேக் கேர் பண்ண முடியாது, நீ வெய்யி, எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும், நான் அப்போ உன்கிட்ட கேட்குறேன், என்னோட ப்ராப்ளம்லாம் நான் முடிச்சுட்டு வரேன், நான் அப்போ கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹெர்பர்ட் வந்து சொல்லியிருப்பான். சாரி, நம்ம பிப் வந்து சொல்லியிருப்பான். ஹெர்பர்ட் வந்து ஓகேன்னு சொல்லியிருப்பான். அதே மாதிரி வந்து ஹெர்பர்ட்டும் கிளாராவும் வந்து எலோப் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி அங்கே செட்டில் ஆயிடுவாங்க எஜிப்டில். நெக்ஸ்ட் வந்துட்டு வெம்மிக்கு வந்து என்ன பண்ணிடுவான்னா, நம்ம பிப்பை பார்க்குறக்கு போயிட்டு பிப்பை வந்துட்டு அங்கேருந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவான். எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா சும்மா ஒரு பிளேஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போவான். அப்போது அந்த இடத்துல வந்து மிஸ் கிஃபன்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஜ்டு அந்த பர்சன் இருக்கார்ல, அந்த ஏஜ்டு இவங்கெல்லாம் வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. எதுக்காக நம்ம வெம்மிக்கு கூட்டிகிட்டு போவார்னு பார்த்தோன்னா, வெம்மிக்கும் மிஸ் கிஃபன்ஸும் வந்து லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ அவங்க 2 பேருக்கு வந்து பிப்போட தலைமையில் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்போது அவங்களுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. இதில் வந்து 2 பேர் கல்யாணம் ஆயிடுச்சு. அதாவது ஒன்று ஹெர்பர்ட் கிளாரா, இன்னொன்று வெம்மிக் மிஸ் கிஃபன்ஸ், இவங்க 2 பேத்துக்குமே வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த 2 பேருக்கு வந்து கல்யாணம் ஆகி முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்தது என்ன ஆகுதுன்னா, நம்ம மேக்விட்ச்க்கான அந்த டெத் சென்டென்ஸ் கொடுத்த டைமிங் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி வர ஆரம்பிக்கிற டைமில் ரொம்ப சிக்காயிடுறான் நம்ம மேக்விட்ச்சு. அந்த டைமில் பிப் போய் பார்த்துட்டு, பிப் வந்து டெய்லியும் போவான், பார்ப்பான், வருவான். இந்த பழக்கம் வந்து இருந்திருக்குது. அப்போ போயிட்டு நம்ம எஸ்டலா பற்றி இவனுக்கு வந்து ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு. அப்போது உங்கள் பொண்ணு தான் வந்து எஸ்டலா, எனக்கு தெரியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறான் நம்ம மேக்விட்ச் கிட்ட. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, மேக்விட்சும் வந்து சொல்லியிருப்பான் ஒரு டைமு, அந்த இவனை பார்க்க வந்த டைமில், அதாவது என்னோட ஒய்ஃப் வந்துட்டு இந்த மாதிரி அந்த குழந்தைய கொண்டுட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். எதுக்கு என்னெல்லாம் எனக்கு தெரியாது, அவர் குரூவல் லேடியாக வந்து கொண்டுட்டு போயிட்டா, நல்லா தான் இருந்தா, ஏன் அப்படி ஆனான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பான். அப்போ அதை வச்சு வந்து இவன் கன்ஃபார்மே பண்ணிட்டான். அப்போ கண்டிப்பாக மேக்விட்சோட பொண்ணு தான் வந்து எஸ்டெல்லா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு, உங்கள் பொண்ணு வந்து உயிரோடு தான் இருக்கா, அவள் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கா தெரியுமா, நான் தான் வந்து அவளை லவ் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னோன்னே மேக்விட்ச்க்கு ஒரே சந்தோஷமாயிரும். மேக்விட்ச்க்கு வந்துட்டு அவனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற விதமாக அவனோட ஹேண்டில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே இறந்துடுறான் மேக்விட்சை. இது வந்து அவனோட அந்த டெத் சென்டென்ஸ் கொடுத்ததுக்கு 10 days பிஃபோர் வந்து இதெல்லாமே நடந்து இறந்துடுறான். நெக்ஸ்ட் வந்துட்டு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம பிப்பு வந்து ரொம்ப சிக்காயிரான். பிப்பு வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. அதாவது அவனுக்கு மனசில் வந்து ஃபுல்லாக பாரமாகி அது இதுன்னு ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி அவன் ரொம்ப சிக்காயிரான். ஒரு 1 month பக்கம் அப்படி தான் இருக்கான். அப்போ வந்து அவன் பெட்லேயே இருக்கிறான். அவனுக்கு சுயநலம் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கிறான். இதெல்லாம் வந்து ஜோ தான் வந்து இவன் கூட இருந்து டேக் கேர் பண்ணிக்கிறான். அப்போ ஜோ வந்துட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜோ வந்து இவனுக்கு தெரியாமல், பிப்புக்கு தெரியாமே டேக் கேர் பண்ணிக்கிறான். அப்போ இவன் கொஞ்சம் ரெடி ஆகிட்டான் அப்படின்னு தெரிஞ்சோடனே இவன் ஜோ வந்துட்டு பிப்புக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவன் போயிடுறான். ஆனால் நம்ம பிப்புக்கு வந்து அப்பப்போ ட்ரீம் வந்துட்டே இருக்கும், யாரோ நம்ம கூட இருக்கிறாங்க, ஜோ வந்து நம்ம கூட இருக்கான், அப்புறம் நிறைய பேர் நம்மளை வந்து பார்க்குறாங்க போகிறாங்க, நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் இவனுக்கு வந்து ட்ரீம் மாதிரியே இருக்கும். பட் அதெல்லாமே ரியலில் நடந்தது. அவன் கொஞ்சம் கான்ஷியஸ் இல்லாமல் இருந்தனால இதெல்லாமே எனக்கு ஒரு ட்ரீமாகவே ஃபீல் ஆகும். அப்போ அந்த லெட்டர் எடுத்து பார்க்கும்போது இவனுக்கு வந்து தெரிய வருது, அந்த லெட்டரில் வந்து நம்ம இவர் மிஸ்டர் ஜோ வந்து எழுதியிருப்பார்,
ஒன்று வந்து மிஸ் ஹேவிசமோட டெத்தை பற்றி எழுதியிருப்பாரு. அவங்க வந்து ரொம்ப சிக்காகி இறந்துட்டாங்க. அந்த இதனால ஃபயர்னால வந்துட்டு ரொம்ப இதாக இருந்தாங்க, இறந்துட்டாங்க இப்போ. நெக்ஸ்ட் வந்து அவங்க ப்ராப்பர்ட்டி எல்லாமே என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸான சாரா பாக்கெட், ஜார்ஜியானா, கெமீலா, கசின் ரைமோண்ட் இவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் 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 பிரித்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வந்து நம்ம மேத்யூக்கும் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. மேத்யூ கொடுத்தது போக மீதி எல்லாம் வந்து எஸ்டெல்லாக்கு தான் வந்து முக்கால்வாசி எஸ்டெல்லாக்கு தான் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் சும்மா லைட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம லெட்டரில் வந்து எழுதி வச்சுட்டு மிஸ்டர் ஜோ வந்து மார்ஷல்ஸ்க்கு போயிட்டாரு. இதோட வந்து இந்த 5th ஜேர்னி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ 6th ஜேர்னி வந்து நம்ம பிப்புக்கு ஆரம்பிக்குது.